பச்சளை வச்சு நல்லா கட்டு போட்டுட்டேன். இன்னும் இந்த ரத்தம் தான் கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருக்குது. சரி சரி, சீக்கிரம் தர்ஷன் எல்லாரும் தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தர்ஷன் கண்ணு முழிச்சிட்டான்னா பரவாயில்ல, பார்பி ஆண்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு வேற ரொம்ப கவலையா இருக்கு தர்ஷனை நினைச்சாவே. டே மச்சான் எந்திரிடா தர்ஷனே, டே தர்ஷன் எந்திரிடா, கண்ணை முழிச்சு பாருடா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்டா தர்ஷன், டே எந்திரிடா, உன்னால முடியும் தர்ஷன், எழுந்திரு தர்ஷன், உனக்கு எதுவும் ஆகாது, நீ ரொம்ப நல்ல பையன், கடவுள் உன்னை விட்டுற மாட்டாரு, எந்திரு தர்ஷன். என்ன ஒரு மாதிரியா இருக்கு, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்னாச்சு, எனக்கு தலை ரொம்ப பாரமா இருக்கே, தலை வலி தாங்க முடியல. தர்ஷன் கண்ணு முடிச்சிட்டான் இங்க பாருங்களேன், தர்ஷன் ஏஞ்சி உட்காந்துட்டான். ஐயே தர்ஷனுக்கு நல்லாயிருச்சு, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போயிடலாமே. ஆமா ஆமா, நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நேரமும் தர்ஷனுக்கு தான் ஆபத்து. சீக்கிரமா பார்பி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தர்ஷனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லணும். தர்ஷன் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறியா? நீ ரொம்ப நேரம் மயக்கத்துல இருந்துட்ட, இந்த ஆரஞ்சு ஜூஸாவது கொஞ்சம் குடிடா, அப்பதான் உனக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போகும். மை ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க போறேன். தர்ஷன் உனக்கு ஒன்றும் இல்லையில, நான் பச்சளை எடுத்து அரைச்சு உனக்கு கட்டு போட்டுட்டேன் தர்ஷன், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சுக்கிறேன். அப்பா ரொம்ப தாகமாக இருந்தது, இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னாச்சு? ரன்னிங் ரேஸ் விளையாண்டோம், நான் தான் வின்னரு, அன்வர் தோத்தாங்கோலி, 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், பின்னாடியே போனேன், கால் ஸ்லிப் ஆயிடுச்சா, கீழே விழுந்துட்டேனா, இங்கே அடிபட்டுருச்சு, இங்கே தான் மெடுல்லா ஆப்ளங்கேட்டா இருக்குது. இங்கே அடிபட்டா ஷார்ட்டில் டெம்பரரி மெமரி லாஸ் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். என்னாச்சு தர்ஷனுக்கு? என்னடா இவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், விஜய் சேதுபதி மாதிரி ஆயிட்டான். அபி ரொம்ப தாகமாக இருக்குது, என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறியா? ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா எனக்கு டயர்ட்னஸ் போகும்னு நினைக்கிறேனே, ப்ளீஸ் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கூட. ஆரஞ்சு ஜூஸா? டேய் இப்பதானடா குடிச்ச, அதுக்குள்ளே உனக்கு தாகமா இருக்கு? இப்பதானடா ஒரு பாட்டில் ஃபுல்லுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்ச, என்னாச்சுடா தர்ஷன் உனக்கு? என்ன இப்போதான் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சனா? என்ன சொல்ற? அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆஹா கன்ஃபார்ம், தர்ஷனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்ப நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, பழசுலாம் எதுவுமே தர்ஷனுக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. போச்சு தர்ஷன், என்னாச்சு? ஐயோ தர்ஷனே என்னடாச்சு? என்னாச்சு? ரன்னிங் ரேஸ் விளையாண்டோம், நான் தானே வின்னர், அன்வர் தோத்தாங்கோலி, அன்வர் என்னை பின்னாடியே தள்ளிட்டே போனா, கால் ஸ்லிப் ஆயிடுச்சா, கீழே விழுந்துட்டனா? ஓகே கீழே விழுந்தா இங்கே அடிபட்டிருக்கும், இங்கே தான் மெடுல்லா ஆப்ளங்கேட்டா இருக்குது, இங்கே அடிபட்டா ஷார்ட்டில் டெம்பரரி மெமரி லாஸ் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். தர்ஷன் என்னடாச்சு உனக்கு? ஐயோ சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கிறானே, ஒருவேளை பானுபத்தி நான் சொன்ன மாதிரி இவனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிடுச்சா? என்ன தர்ஷனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸா? தர்ஷன் அப்பனா நீ எங்களெல்லாம் மறந்துட்டியா? தர்ஷன் நான் யாருன்னு தெரியுதாடா? நான் தாண்டா அபி, நான் தாண்டா உனக்கு கஷ்டப்பட்டு பச்சளையெல்லாம் எடுத்து வச்சு கட்டு போட்டேன். டேய் என்னை ஞாபகம் இருக்கா இல்லையாடா? தர்ஷனே இங்க என்ன பாரு, நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? தர்ஷனே நீயா? நீ யாருன்னு எனக்கு தெரியுமே, நீதான் குண்டம்மா அபி தானே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் எப்படி நம்ம இங்கே வந்தோம் அதான் எனக்கு புரியலையே, என்னாச்சுன்னு தெரியல, தலை ரொம்ப வலியா இருக்கு, ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. அபி எதுக்கும் நீ பார்பி ஆண்டி நேமையும் அவங்க அப்பா நேமையும் சொல்லி பாரு, கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா நேம் கேட்டா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். பார்பி ஆண்டியை கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ அவங்க 2 பேர் நேமே அவன்கிட்ட சொல்லி பாரு. ஆமா பார்பி ஆண்டி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவங்க அம்மானா அவனுக்கு ரொம்ப உயிர். அபி நீ பார்பி ஆண்டியோட நேமையும் அவங்க அப்பா தர்ஷனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க நேமையும் தர்ஷன் கிட்ட சொல்ல, நல்லா சொல்லு, சத்தமா சொல்ல, உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். தர்ஷன் அல்டிமேட் பார்பி, கைப்புள்ள கென், இந்த 2 பேர் யாருன்னு தெரியுதாடா உனக்கு? இந்த நேம் உனக்கு ஞாபகம் இருக்கா?
என்னது அல்டிமேட் பார்பி கைப்பிள்ளைக்கு என்ன? என்ன பேரே ரொம்ப காமெடியா இருக்கு. இந்த பேரை கேட்கும் போதே அந்த காமெடி பீஸை பார்க்கணும் போல இருக்கே. அவங்கள பார்க்கறதுக்கு நீ கூட்டிட்டு போறீங்களா? ஏய், என்னடா இவன் அவங்க அம்மா அப்பா பேரை சொன்னா காமெடி பீஸுங்கிறான். போச்சு, தர்சன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். நாமளை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கிறான். எப்படிடா பார்பி ஆண்டிக்கிட்ட இதை நம்ம சொல்றது? சரி சரி, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. இந்த இடத்த பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. டக்குன்னு எல்லாரும் கிளம்புங்க. தர்ஷன் கிளம்புடா, போலாம். தர்ஷன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏந்திரி, போலாம். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ யாரு என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் தர்ஷன் இப்படி ஆயிட்டான். தர்ஷனுக்கு நல்லாகிற வரைக்கும் நான் தர்ஷனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். தர்ஷன், டேய் மச்சான், நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அன்வர்டா. டேய், நீ என்னை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தர்ஷன், நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? வாடா தர்ஷன், வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனாதான்டா சரியாகும். தர்ஷன், நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? தர்ஷன், ஏய் மச்சி, அன்வரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா மச்சான். மச்சான், நீ இப்போ சொல்லு. அதோ அந்த பாறையில் போய் மேலே ஏறி நின்று கீழே விழுகிறேன்னு என்னன்னு மட்டும் பாரு. நீ சொன்னேன்னா நான் பில்டிங் மேலே இருந்து கூட குதிப்பேன்டா மச்சான். ஏந்திரிங்க, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். பாரு எவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் கேட்குறானா என்னன்னு. அன்வர் சொன்னோன்னு உடனே கேட்குறான் பாரு. எருமை தர்ஷனு, நீ அடிபடுறதுக்கு காரணமே அன்வர் தான். அவன் சொல்கிறத கேட்குற? அபி, இப்போ எனக்கு இது தேவையா? எதுக்கு நீ தேவையில்லாமல் அவன்கிட்ட இதை போய் சொல்லிட்டு இருக்கிற? அவன் சரியானவனா நான் அவன்கிட்ட சாரி கேட்டுக்குவேன், சரியா? ஆமாம், இங்கே ஏன் இவ்வளோ டொமேட்டோ சாஸ் கொட்டி கிடக்குது? யாருப்பா இவ்வளோ டொமேட்டோ சாஸை வேஸ்ட் ஆக்குனீங்க? இது இருந்தால் பிஸா பர்கரில் போட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ சாஸை வேஸ்ட் பண்ணிட்டானுங்களே. சரி, வாங்க போகலாம் வீட்டுக்கு. பார்பி செல்லம், உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காமா? இந்த வீடை கட்டுறதுக்கு தான் உன் மாமா வருஷ கணக்கில் வெளிநாட்டில் போய் கிடந்து கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மாமா. எவ்வளோ சூப்பரான வீடு எனக்கு கட்டி கொடுத்துருக்குறீங்க. நான் இந்த வீடு நல்லா பார்த்துக்குவேனே. இந்த தர்ஷன் தான் எங்கே போனானே தெரியல, இன்னும் காணும். பார்பி ஆண்டி, பார்பி ஆண்டி. ஏய் தர்ஷன், என்னடா ஆச்சு? இப்படி வந்திருக்கிற? என்னடா தலையில கட்டு? ஐயோ தர்ஷனே என்ற மாவன, என்னடா ஆச்சு உனக்கு? தர்ஷனே, என்னடா ஆச்சு? என்னடா இப்படி வந்திருக்கிற? யாருடா அந்த பொண்ணு? அன்வரு, பார்க்க பேய் மாதிரி இருக்குது பாரு. செம்ம மேக்கப்டா. எவ்வளோ ஒரு மேக்கப்பு, பார்க்க பேய் மாதிரி இருக்குது. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் யாரு? பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்குடா மச்சான். டேய் அன்வரு, இங்க பாரு இவங்கள. என்னது, உங்க அம்மா அப்பாவே உனக்கு தெரியலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமே. பார்பி ஆண்டி, அது ஒன்றும் இல்லைங்க பார்பி ஆண்டி. நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். தர்சனுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. சும்மா லேசாக தான் தட்டி விட்டேன் பார்பி ஆண்டி. அவன் கீழே விழுந்து இந்த அளவுக்கு மண்டை உடைஞ்சிருச்சு பார்பி ஆண்டி. நாங்கள் மருந்தெல்லாம் வச்சு கட்டு போட்டுட்டோம். தர்சன் ஏஞ்சிட்டான். சரி, அதான் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க ஆண்டி. தேவையா? ஒரு லீவுனா வீடு வாசல் இருந்து எந்திரிக்கிறது கிடையாது. ஒரே விளையாடுறன்னு போய் எங்கேயாவது கீழே விழுந்து கையை காலை உடைச்சிக்கிறது. ஏன் தான் தர்ஷன் இப்படி இருக்கிற? நீ என்னைக்குதான் நீ என் சொல்லு கேட்டு வீடு வாசல் இருக்க போறிய? எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்வர் தம்பி, இதோ அங்க பெட்டு போட்டு வச்சிருக்கிறேன் பாரு. இவனை கூட்டிட்டு போய் அங்க கொஞ்சம் படுக்க வைப்பா. நானே இவனுக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். டே மச்சான், யார் வீடா இது? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, செமையா இருக்குடா. ஆனா இந்த ரெண்டு காமெடி பீஸும் தாண்டா யாருன்னு தெரியல. அந்த அங்கிள் ட்ரெஸ்ஸை பாரு, செம காமெடியா இருக்குதுல. மச்சான், நீ எதுவும் வாய் பேசாதடா. கொஞ்ச நேரம் தூங்கு. நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ தூங்கி ஏந்திரே, உனக்கு எல்லாம் சரியாயிரும், சரியா? சரி மச்சான், நான் நல்லா தான் மச்சான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை தான் மச்சான் அப்பப்போ வலிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே தூக்கமாக வருது. அன்வரே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ சொன்னா நான் பில்டிங் மேல இருந்து கூட குதிப்பேன்டா. பார்பி, நம்ம பையனுக்கு பிறந்த நாள் வேற வருது. நல்லா பெருசா ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பார்பி, இந்த நேரத்துல போய் இவன் தலையில அடிபட்டுட்டு வந்திருக்கிறான். சரி சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறமா நம்ம இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்சம் தர்ஷனை எழுப்பி பார்க்கலாம். கண்டிப்பா இப்ப இவனுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷன், டேய் மச்சான், தர்ஷனே. ஏய் தர்ஷன், கொஞ்சம் ஏந்திரிக்கிறியா? உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம்டா. என்ன தலை ரொம்ப வலிக்குது. என்னாச்சு? ரன்னிங் ரேஸ் விளையாண்டோம், நான் தான் வின்னரு, அன்வர் தோத்தாங்கோலி.
அன்வர் என்னை துரத்திட்டே போனான், பின்னாடியே போனேன், கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டனா. ஓகே ஓகே, கீழே விழுந்தா இங்கே அடிபட்டிருக்கோம். இங்கே தான் மெடுல்லா ஆப்லங்கேட்டா இருக்குது. இங்கே அடிபட்டா ஷார்ட்டில் டெம்பரரி மெமரி லாஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்வரு, கொஞ்ச நேரம் ஆனால் அதே சரியாயிரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ, இன்னும் இவனுக்கு பழச ஞாபகமே வரலையே. தர்ஷனு, என்னடா பண்றது உன்னைய?